சாமி வந்துட்டாரு. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. அர்ச்சனை முடிஞ்சதுங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையன் மதியழகன் பேர்ல அர்ச்சனையும் ஸ்பெஷல் பூஜையும் பண்ணியாச்சுமா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தம்மா. இது சாமிக்கு சாத்தின மாலை. அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் கழுத்திலே போட்டுட்டு போயிடுவேன். நாங்களும் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இருங்க வந்துருவான். நீங்களே அவன் கழுத்துல மாலையை போட்டு விட்டுடுங்க. சரியா? சரிங்கம்மா, நான் வெயிட் பண்றேம்மா. சரி. இதோ ஆசாரி வந்துட்டாரு. வணக்கம்மா. வாங்க வாங்க. உங்க பையன் பிறந்த நாளைக்கு நீங்க ஆர்டர் கொடுத்த நகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. காட்டுங்க. இந்தாங்கம்மா. சூப்பரா இருக்கு. எங்க அண்ணன் இருந்தா ஏதாவது சொல்லுவாருன்னு கரெக்டா எங்க அண்ணன் வெளியில போன நேரம் பார்த்து வந்திருக்கீங்களே. மன்னிச்சுக்கங்கம்மா, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, நிறையவே தாமதம் ஆயிடுச்சு. என் கையால நெஞ்ச பட்டு வேஷ்டிய நான் பூஜையில வச்சுட்டேன். நீங்க தாமதமா வந்ததுனால நகைய வைக்க முடியல பாருங்க. பரவாயில்ல, மதி வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த நகையெல்லாம் உன் கையால அவனுக்கு போட்டு விட்டுருமா. எல்லாம் ஒண்ணுதான். சரிங்க. பிறந்த நாள் அன்னைக்கு கூட அண்ணன் அப்படி எங்கதான் போகுமோ தெரியல. வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும்போது போனை தொடவே கூடாதுல்ல. பாருங்க, போன் வந்ததும் கிளம்பி போயிடுச்சு. சுபத்ரா, எதை சொன்னாலும் சும்மா தலையாட்டிட்டு சும்மா நிக்க கூடாது. எங்க போறீங்க, எப்ப வருவீங்கன்னு கரெக்டா கேட்டு வச்சுக்கணும்ல. போகும்போது மதி கரெக்டா சுபத்ரா கிட்ட சொல்லிட்டு போனா, எப்ப வருவீங்கன்னு சுபத்ராவும் கேட்டிருக்கணும். அவகிட்ட சொல்லாமலே அவசரமா கிளம்பி போனா அவளுக்கு எப்படி தெரியும்? அண்ணா, இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸுங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. அண்ணா அவசரமா கிளம்பி போயிருப்பாரு. நாம எல்லாரும் இங்க அவருக்காக காத்துட்டு இருக்கும் போது அவரு சொல்லாம எப்படி போவாரு? இரு, அவன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவனுக்கு போன் பண்ணி பாக்கலாம்ல. அதெல்லாம் அப்பவே போன் பண்ணிட்டேன்பா. எங்க போகுது, அண்ணன் போனே எடுக்க மாட்டேங்குது. இந்த செல்போன் வந்ததுல இருந்து ஜனங்க பக்கத்துல இருந்தாலும் ஏதோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஆயிடுது. எனக்கு இந்த செல்போனே பிடிக்கலப்பா. அம்மா, நான் போய் எல்லாருக்கும் பாயசம் எடுத்துட்டு வந்துட்டுமா? அது மதியழகனுக்கு பிறந்த நாளுக்காக நான் பண்ணிருக்கேன். அவன் சாப்பிடுற வரைக்கும் யாரும் டேஸ்ட் கூட பண்ணக்கூடாது. சரியா? அத்தை, கார் சத்தம் கேக்குது. மதி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சுபத்ரா, போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. அவனுக்கு திருஷ்டி கழிக்கணும். சரியா? சீக்கிரமா போ போ. அகலியா, நீ போய் சூட எடுத்து வா போ. இதுல சுபத்ராவோட தப்பு எதுவும் இல்ல. அவளை குறை சொல்லாதீங்க. ஏண்டா, நீ என் வயிற்றுலதான் பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. தேவதை மாதிரி இருக்கிற சுபத்ராவை விட்டுட்டு இந்த பிசாச கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிக்கிறியே. அம்மா, அது வந்து டேய், எனக்கு எந்த காரணமும் சொல்லாத. என்கிட்ட எதுவும் சொல்லாத. கண்ண பொண்டாட்டிய விட்டுட்டு
இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னு நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இங்க நீ துரோகம் பண்ணது சுபத்ராவுக்கு. நீ என்ன காரணம் சொன்னாலும் உன் பொண்டாட்டிக்கு சொல்லு. சுபத்ரா முகத்தை பார்த்தா தப்பு பண்ணணும்னு தோணுதா உனக்கு? மருமக சுபத்ராதா என்னோட மூத்த மக. நான் இவளை தத்தெடுக்க போறேன். நான் இவளை என் மகளா தத்தெடுத்துக்கிறேன். என் பையன் பண்ண துரோகத்தை நான் என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது. நான் இனிமே சுபத்ராவ என் மகளுக்கு மேல வச்சு நல்லா பாத்துப்பேன். தன்னோட இடத்துல இன்னொருத்தைய கூட்டிக்கிட்டு வந்தாலும் கண்ணீரோட சேர்த்து புருஷன் மேல இருக்கிற அன்பதா காமிச்சுக்கிட்டு நிக்கிறா. நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையேடா. அத்தை, உங்க மகன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரேன்னு என்ன ஒரு தடவை கூட குற்றவாளியா பாக்கலையேடா. இதை விட ஒரு நல்ல மனசு இருக்கிற மருமக யாருக்குடா கிடைப்பாங்க? யாருக்கு கிடைப்பாங்க சொல்லு. அதனாலதான் இன்னையிலிருந்து சுபத்ரா என்ன அத்தன் இல்ல அம்மானு கூப்பிடணும். இவதான் இனிமே இந்த வீட்டுக்கே மூத்த மக. அம்மா, நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன வேணா தண்டனை கொடுங்கம்மா. அவனை பேசாதன்னு சொல்லுங்க. அவன் பேரை சொல்றதுக்கு கூட எனக்கு எரிச்சலா இருக்கு. வெளியில போ. ஏங்க, அவனை வெளியில போ சொல்லுங்க. அவனை போ சொல்லுங்க. இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டுல இருக்க உரிமை எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? வாய மூடு. இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொன்ன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என் மருமகன் சரவண தங்கச்சின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னும் இந்த வீட்டுல நீ நின்னுகிட்டு இருக்க. எனக்கு மகனே இல்லன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எங்க இருந்து வந்த? உனக்கு 5 வருஷம் முன்னாடியே சுபத்ராவை அக்னி சாட்சியா சத்தியம் பண்ணி கல்யாணம் செஞ்சு கூட்டிட்டு வந்தவன்
இன்னைக்கு அதே மாதிரி உன்னையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படின்னா சுபத்ராவுக்கு பண்ண சத்தியம் எல்லாம் பொய் தானே? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. என் பேத்தி இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம். இது ஒரு கல்யாணமே இல்லைன்னு அவ வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன். நான் ஏன் தாத்தா சொல்லணும்? மாரி மாமா அவர் கையால எனக்கு தாலி கட்டி பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கும் போது நீங்களா இல்லன்னு சொன்னா என் கல்யாணம் உண்மை இல்லன்னு ஆயிடுமா? என்ன சுபத்ரா நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாது. குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணம் போதாதா? விவாகரத்து வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தீர்ப்பு ஏன் பக்கம் தான் ஜெயிக்கும். சரவணன், உங்க தங்கச்சி பேசுறதெல்லாம் எப்படி நீங்க நின்னு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, நீங்க மட்டும் இல்ல, அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இந்த நிமிஷமே அவளோட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில போயிடலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி ஏற்கனவே ஒருத்தர் செத்து போயிட்டா. ஐயரே, வாங்க, வந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஐயரே, வாங்க, வந்த மந்திரத்தை சொல்லுங்க. சுபத்ரா, இங்க வாமா. இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை திறந்து உன் புருஷன்கிட்ட கேள்வி கேட்காத இந்த நல்ல மனசனாலதான் இன்னைக்கு இப்படி ஏமாந்து நிக்கிற. அம்மா சுபத்ரா, தப்பு பண்ணினவங்க குற்ற உணர்வு இல்லாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு போறாங்க. நீ ஏமா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க கண்ணீர் இந்த வீட்டுல விழுந்தா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிம்மதியே போயிடுமா? பெண்ணிலாவுக்கு அப்பா அம்மா இல்லாததுனால செல்லம் முடிச்சு நான் வளர்த்துட்டேம்மா. தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் தண்டிச்சேன்னா அதனால அவ மனசு உடைஞ்சு போயிடுமோன்னு நான் கொஞ்சம் அவளை சுதந்திரமா விட்டுட்டேம்மா. ஆனா கடைசியில அவ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி இந்த வீட்டை ஒண்ணுமில்லாம ஆக்குவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அவளை
ஒழுங்கா வளர்க்காதது என் தப்புதாம்மா, என் தப்புதான். அம்மாடி, அம்மாடி, என்ன மன்னிச்சிடுமா. நீங்க எதுக்கு தாத்தா அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் சுபத்ராவ தேவதை தேவதைன்னு சொல்லி அவ நிஜமாவே தன்னை ஒரு தேவதையா நினைச்சுக்கிட்டு வெண்ணிலா வர வேணும்னு கேக்குறதுக்கு முன்னாடியே இவ வரம் கொடுத்து அமிச்சிட்டா. இப்ப கூட பாருங்க, அம்மாவும் அப்பாவும் அவகிட்ட எத்தனை தடவை அண்ணன் கிட்ட கேள்வி கேளுன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை கேட்டாளா? இல்லையே. சுபத்ரா மாதிரி யாருமே இல்ல. அவ ஒரு தேவதை அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசுற புகழ்ச்சிக்கு மயங்கி இன்னைக்கு அவ வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறா. ஏற்கனவே அண்ணி அழுதுகிட்டு இருக்கப்ப நீ ஏங்க அப்படி பேசுற? அம்மாக்கு அப்புறம் அண்ணன் தானே நம்ம குடும்பத்தை பாத்துக்குவாருன்னு நம்பணும். நம்ம 2 பேரும் அண்ணனை அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஏன் அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்? அண்ணன் நம்மளை விட மூத்தவர்னா இல்ல. அண்ணன் நல்லா படிச்சிருக்கு, அறிவு இருக்கு, நல்லது கெட்டது தெரியும், நம்மள நல்ல வழி நடத்தும்னு நம்பணும். அப்படி அறிவு இருக்கிற அண்ணனே இன்னைக்கு இந்த சுபத்ராவ வேணான்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணி தைரியமா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருனா தப்பு யார் மேலன்னு யோசிச்சு பாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, நிஜமாவே இவங்க 2 பேரும் அந்யோன்யமா தான் இருந்தாங்களா இல்ல நம்ம கிட்ட அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க? ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிற சுபத்ராவை நீ இன்னும் வேதனைப்படுத்தாத. பெருசவர் 27 வருஷமா கூடவே இருந்த அண்ணனை இனி மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி அம்மா அனுப்பிட்டாங்க. அண்ணனை இழந்து நிக்கிற கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எனக்கு அண்ணன் இல்லாம போயிடுச்சுங்கிற வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்க. இல்லன்னா இவள குறை சொல்லணும் எனக்கு என்ன தலையெழுத்தா? வீட்டை விட்டு ஓடி போன நீங்க மட்டும் தப்பு செய்யலங்க. போற உங்களை தடுக்காம நீங்க போயிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்காம என்னோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட பயம் இல்லாம வெண்ணிலாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவ கூட போயிட்டீங்கன்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அமைதியா இருந்தது என்னோட தப்பு. நான் பண்ண அந்த தப்புனாலதான் என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. நல்ல எண்ணம் இருந்தா 10 பேர் பாராட்டுவாங்க. அதே நல்ல எண்ணம் கொஞ்சம் அதிகமா இருந்தா அந்த 10 பேரு முன்னால அவமானப்பட்டுதான் நிக்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஆனா அதெல்லாம் புரிஞ்சு என்ன பண்றது? எதை இழக்க கூடாதோ அதை இழந்துட்டு நிக்கிறேனே. நீங்க சாப்பிட வரலையா? அதான் சாப்பாட்டை நானே கொண்டு வந்திருக்கேன். நீங்க என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிற அளவுக்கு நான் நல்லவன் இல்ல சார். நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க நான் நம்பல. என்னங்க சாப்பிடுங்க. நான் ஒருத்தைய மட்டும் கொலைப்படல சார். என்ன கட்டிக்கிட்ட நம்பி வந்த பொண்டாட்டிய, என்ன பெத்த அம்மாவ அப்பாவ, கூட பிறந்த தம்பி தங்கச்சிய, சொந்தம் பந்தம் எல்லாரோட மனசையும் கொண்ட பாவி சார் நான். மன்னிக்கவே முடியாத துரோகம் பண்ணவன் சார் நான். கொடுங்க சார், நான் சாப்பிடுறேன். வாழணுங்கிறதுக்காக இல்ல சார், சாவறதை விட பெரிய தண்டனை இந்த குற்ற உணர்ச்சியும் மன உளைச்சலும் தான். அத உயிரோட இருந்து அனுபவிச்சாவது என் பாவம் தீருமான்னு பாக்குறேன். கொடுங்க சார்.
அம்மா புது சாயம் வாங்கிட்டு வந்திருக்கிறதா மணி சொன்னாருமா, கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா. என்ன சொல்றீங்கம்மா? எனக்கு ஒண்ணும் புரியல. வாய் திறந்து சொல்லுங்கம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல. அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்கா சீதா. இன்னைக்கு அவ வாய் பேச மாட்டா. ஓஹோ, அப்படி என்னம்மா வேண்டுதல்? அதுவா, பெரியம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்கிறா. இன்னைக்கு ஏன் இன்னும் வேலைய ஆரம்பிக்கல? புதுசா சாயம் வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தாச்சா? மணி எங்க போனா? ஏய், நீ என்ன காலங்காத்தால இவங்களோட வாய பாத்துக்கிட்டு நிக்கிற? அம்மா, சரணி அம்மா உங்களுக்காக வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்காங்களாம்மா? ஆமாமா. அம்மா சொல்லு. அம்மா, அது வந்து அவரு யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது. ஆனா நீ செஞ்ச யாரு பேர் இந்த வீட்ல கேட்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா உறுதியா இருக்கேனோ, அவன்கிட்ட இருந்து வந்த மணி ஆர்டர என் கையால வாங்க வச்சுட்ட. அவனை நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவோ செத்து போயிட்டான். அவன் உனக்கு செஞ்ச துரோகத்தை நீ திரும்ப எனக்கு செஞ்சிடாத. சாரு, நீ ஃப்ரெண்டா இருக்கன்னு தெரிஞ்சதுல இருந்து வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் ஒரு வருஷம் கழிச்சு நீ கர்ப்பமா இருக்கிறதுனால அதை எல்லாரும் கொண்டாடுறாங்க. உன்னாலதான் இந்த வீடு இப்போதைக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்கு சாரு. சாரு, நீயும் அவங்கள மாதிரி ஹாப்பியா இருக்கியா? நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அகிலா? ஹலோ, உங்களுக்கு இப்ப கேக்குதா? நீ ஏன் என்ன அப்படி நினைக்கிற? உன் மேல எனக்கு எவ்வளவு காதல்னு உனக்கு தெரியாதா? ஹலோ, இப்ப கேக்குதா? நீங்க இன்னும் வரவே இல்லையே. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ, சத்தம் மொத்தமா சிக்னல் போயிடுச்சு. நிலாவுல கூட டவர் வச்சதுக்கு விளம்பரத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. பூஜைக்கு எல்லாம் தயாரா இருக்கா? இருக்குமா. அப்புறம் இந்த பூவெல்லாம் இன்னும் கொஞ்சம். நில்லு, நீ எங்க போற? பூஜைக்கு பசும்பால் வாங்க போறேம்மா. வேண்டாம், நானே போய் வாங்கிக்கிறேன். நீ உன்னோட வேலையை பாரு. இங்க பாரு, இன்னைக்கு பூஜைய நானே பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். எப்படி இருந்தாலும் இந்த ஆதிரா பிள்ளை நான் சொல்றத கேட்க போறதில்ல. குறைஞ்சது இன்னைக்கு ஒரு நாளாவது என் மனசு சங்கடப்படாத மாதிரி நடந்துக்க பாரு. இன்னைக்கு வீட்ல நல்ல காரியத்துக்காக ஒரு பூஜை பண்றோம். சாருமதி மாசமா இருக்கா. இந்த வீட்டுக்குன்னு ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போகுது. நல்லது நடக்க போற நேரத்துல இந்த ஆதிரா வேணும்னே இந்த வீட்ல வச்சு அவங்க அம்மாவுக்கு காரியம் பண்றேன்னு பிடிவாதமா இருக்கிறா. நீ அவகிட்ட கெஞ்சி சொல்லுவியோ மிரட்டி சொல்லுவியோ எனக்கு தெரியாது. இந்த வீட்ல அவ காரியம் பண்ண கூடாது. குடிங்க.
சரி பண்ணியாச்சா? சரி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் அகிலா. ஏ அகிலா, என்ன இந்த போன்ல போட்டோஸ் எதுவும் இல்ல? சாருமதி பக்கத்துல நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தா அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? எனக்கு எரிச்சலா இருந்தது, அதான் போட்டோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அகிலா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். திருமரா, அது ஒண்ணும் இல்ல, போன் ரிப்பேர் பண்ண ப்ராசஸ்ல டேட்டாஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு போல, அவ்வளவுதான். அப்படியா? சச்சோ, இம்பார்ட்டன்ட் போட்டோஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சே. அம்மா, குத்துவிளக்கு இன்னும் ஏத்தலையே. வாங்க சுபத்ரா மேடம், எப்பவுமே நீங்க தானே குத்துவிளக்கு ஏத்துவீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா தட்டுல பூ பழம் வச்சு அழக்கணுமா? போ, நின்னுட்டு இருக்க. அவசியம் இல்ல. இந்த வருஷம் பூஜைக்கு குத்து விளக்கு ஏத்துற அருகதைய அவ இழந்துட்டா அகல்யா. உன் மருமக இந்த வீட்டுக்கு வாரிச கொடுக்க போறா. அதனால நீயே இந்த வருஷம் சந்தோஷமா குத்து விளக்கு ஏத்து. ஏய், உன்னதான் கூப்பிடுறாங்க. ஓ, சரி வா. சுபத்ரா, என்ன இது? அவ அம்மாவுக்கு காரிய பூஜை பண்றாப்பா. இதெல்லாம் இங்க வச்சு செய்யக்கூடாதுன்னு சாரதா சொல்லியும் இந்த பொண்ணு இங்க பண்ணுதுன்னா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என் மருமக மாசமா இருக்கான்னு தெரியும் தானே? தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ற? எல்லாம் சுபத்ரமாவை சொல்லணும். இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் பார்த்துட்டு கம்முனே இருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேக்கல. ஆமா, அந்த போட்டோ அவங்க அம்மாவோடதா? ஏ, இப்ப நீங்க அந்த போட்டோவை கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? வெளியே எங்கேயாவது பண்ண வேண்டியதானே, வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஏன் பண்ணிட்டு இருக்க? ரோடு ஒண்ணும் உங்களோடது இல்ல, கவர்மெண்டோடது. என்னம்மா நீ எதுவுமே பேசாம வாய மூடிட்டு அமைதியா இருக்க? சுபத்ரா, நம்பினவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு நீதான் உதாரணம்னு இன்னைக்கு நிரூபிச்சிருக்க.
நான் என்னம்மா பண்ணேன்? என்ன பண்ணேன்னு கேக்குறியா? இந்த வீட்ல இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுக்க நீ இன்னைக்கு என்னதான் பண்ணல? ஏமா என் தங்கச்சி செத்து போன விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? இப்ப உங்களுக்கு அந்த விஷயம் சொல்லுங்கிறதா பிரச்சனையா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. முதல்ல ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொன்னா, அந்த ஃப்ரெண்டு வெண்ணிலாங்கிறத சொல்லாம மறைச்சா. மதிய அழகுங்கிற பேரை மறைச்சு மகேஷ்னு மாத்தி சொன்னா. அப்படின்னா ஜெயில இருக்கிறது மதி என்னன்னா? ஐயோ ஐயோ ஐயோ, அப்பப்பா, இப்படி ஒரு நாடகக்காரிய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மதிய அழகன் செத்து போயிட்டான்னு உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன்கிட்ட நீ பேசிக்கிட்டு தான் இருந்திருக்க. எங்களுக்கு தெரியாம அவன் குடும்பத்தோட உனக்கு தொடர்பு இருந்திருக்கு. இன்னும் நீ எங்களுக்கு என்னெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க? நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணலம்மா. என்ன பேசுற? அப்படின்னா ஆதிரா மதியழக பொண்ணுங்கறத ஏன் மறைச்ச? அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு தான் சொல்லலப்பா. இதோ இப்ப இன்னும் அதிகமா வருத்தப்படுறாள்.